தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் தங்கமயிலோட அப்பா வந்துட்டு சக்திவேல் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது பாக்குறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமயிலுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி தங்கமயில் இந்த பிரச்சனையில இருந்தா காப்பாத்திட்டா போதும். தங்கமயிலுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா பழியும் நம்ம மேல விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அப்பா வந்துட்டு எப்படியாவது தங்கமயிலோட சர்டிபிகேட் எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள புகுந்து கடைசிட்ட பழனி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல் வீட்டுக்குள்ள போய் பாண்டியன் வீட்டாளர்கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியில சக்திவேல்ட்டி முத்துவேல்ட்டி மாட்டிக்கிட்டாரு. சக்திவேல் முத்துவேல் குமார் 3 பேருக்குமே வந்துட்டு இது சரணனோட மாமனார் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவரும் எவ்வளவோ தூரம் போராடி பாக்குறாரு. நான் திருடுறதுக்குலாம் வரல, சும்மா தான் வந்தேன், என் மகளை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நைட்ல பாதை தெரியாம மாறி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி சமாளிக்க பாக்குறாரு. மகளை பாக்குறதுக்கு இந்நேரத்துல தான் வருவாங்களா? அப்படி மகளை பார்க்க வரணும்னா எதுக்கு தலையில துண்டு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல குமாரும் விடாம மாறி மாறி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் திருடன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டியன் வீட்டுல எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. எப்படிதான் பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கும் குமாருக்கும் இப்படி தங்கமயிலோட அப்பா வந்து மாட்டிக்கிட்டது ரொம்பவே ஈஸியா போயிருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சக்திவேலும் குமாரும் வந்துட்டு தங்கமயிலோட அப்பாவை வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு கேட்கிற மாதிரி நல்லாவே சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டு ஆளுங்க எல்லாருமே முடிச்சு வெளியே போய் பாக்குறப்பதான் வீட்டுக்கு திருட வந்தது தங்கமயிலோட அப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நீங்க என்ன சம்மதி இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்பதான் சக்திவேலும் குமாரும் வந்துட்டு அவர் ஒன்னும் உங்க வீட்டுக்குலாம் வரல, எங்க வீட்டுக்கு திருட வந்து மாட்டிக்கிட்டாரு, நீங்க மட்டும் தான் இப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா உங்க சம்பந்தி குடும்பமும் இப்படிதான் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் மாறி மாறி வந்து தங்கமயிலோட அப்பாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா அசிங்கப்படுறத பார்த்து தங்கமயிலால எதுவுமே பேச முடியாம கூனி குறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தங்கமயிலோட அப்பா திருடுறதுக்கு தான் வந்திருக்காருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருது. அதனாலதான் அவர் இந்நேரத்துக்கு வந்திருக்காரு. நம்ம வீட்டாளங்க எல்லாரும் முழிக்கவும் பயத்துல அந்த வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருக்காருங்கிறது சரணனுக்குமே கூட நல்லாவே புரிஞ்சிருது. ஏன் தங்கமயில உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படிதான் அவர் வந்து அசிங்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரணனுமே வந்துட்டு அவர் பங்குக்கு தங்கமயில பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. தன்னோட அப்பா பிரச்சனையில மாட்டிக்கிட்டதால தங்கமயிலால காப்பாற்றவும் முடியல. ஏன்னா தங்கமயில் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா இப்ப பேசினாங்கன்னா திருட வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா வேற பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு இன்னுமே திட்டு அதிகமா தான் விழுகும். அதனால தன்னை காப்பாத்த வந்த அப்பாவே காப்பாற்ற முடியாம தங்கமயில் வந்துட்டு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே மாறி மாறி கேள்வி கேட்டவும் தங்கமயிலோட அப்பாவுக்கு என்ன ரீசனுக்காக நைட்ல வந்தங்கிறத சொல்லவே முடியல. வீட்டுல இருக்க எல்லாருமே திருடருக்கு தான் வந்திருக்காருங்கிற முடிவுக்குமே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமாவது தங்கமயில் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காம அவங்களாம் சுயமா யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.